எதுவும் யோசனையும் இல்லை, அப்படியே ஃபாலோ போகிறேன். சிறகடிக்க ஆசை சீரியல் வெற்றி வசந்தோட ஒய்ஃப் அழுது ரொம்ப ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்கலாம். நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அம்மா அப்பா விட்டு இங்கே வந்து சென்னையில் வந்து இருந்து 2 சீரியல் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சரிங்களா, இப்போ நான் கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல் வேணுன்றதோ ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நீ வந்து புருஷன் காசில் வந்து உட்காந்து சாப்பிட்ற தண்ட சோறு தானே நீ. அஃப்கோர்ஸ் என் புருஷன் சம்பாதிக்கிறேன், என் புருஷன் காசில் உட்காந்து சாப்பிட முடியும். அதை விட்டு நான் ஊரா வீட்டு சாப்பாட்டில் நான் சாப்பிட முடியும்? I have the full rights to eat. What do you have the rights to tell about that? Huh? So, நீங்கள் நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா இருங்க, ரொம்ப சந்தோஷம். பட் டோன்ட் டிஃபேம் அதர் ஆக்டர்ஸ். உங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை, பட் அதை தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாம அதுல இன்வால்வ் ஆகாதீங்க. அவங்கவுங்களுக்குன்ற வாழ்க்கை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் இதுதான். நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான், நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஸோ வயசு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரொம்பவே அஃபர்ட் ஆயிருக்காங்க, முக்கியமாக அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி. ஸோ வசந்த் அண்ட் வயசு அவங்க 2 பேருமே சேர்ந்து போகலன்னா ஏன் சேர்ந்து போகல, டைவர்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடி பற்றி கமெண்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்களோட லிப்ஸ் நல்லால வெயிட் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸும் நிறையா படிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வயசு அழுது ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா பேருமே ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அழுது போட்டிருக்காங்க. அண்ட் வெற்றி வசந்தும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாத காரணமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன ஃபேன்ஸ் எல்லா பேருமே கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் எந்த ஃபேன் பேஸ் இவங்க 2 பேர்த்தையுமே அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியல.